This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. வெல்கம் பேக் டு our ஆப்ஷன் ட்ரேடிங் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸ்ல நாம ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்ங்கறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை சேரும். மேலும் கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் மற்றும் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி ஒரு அண்டர்லைங் அசர்ட்லேருந்து டெரைவ் ஆகுதுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி டிரைவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது ஒரு அண்டர்லைங் அசர்ட்டோட ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸை தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு ஆப்ஷன் ட்ரேடரால் பை பண்ணிக்கவோ இல்லை செல் பண்ணிக்கவோ முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆப்ஷன் ட்ரேடில் வரக்கூடிய பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் தீர்மானிக்குது. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரேஞ்சுன்னா என்ன? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டுக்கு நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு மார்க்கெட் ஒரு 17,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 17,050, 17,100ங்கிறது ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். 16,950, 16,900 அப்படின்றது டவுன் த லைனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். அந்த 50 பாயிண்ட்ஸ் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. இதே சமயம் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தோம்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய வாலடைலிட்டி தான் இதை டிசைட் பண்ணுது, தீர்மானிக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அது என்னன்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் அண்டர்லைங் அசர்ட்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப தூரமாக இருக்குது. அதே சமயம் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் ரீச் பண்ணலைன்னா அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லாஸ்ட்டில் தான் எக்ஸ்பைரி ஆகும். அதே சமயம் ரொம்ப க்ளோசஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்ஸ் கொடுக்காது நமக்கு. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். எப்படி ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணலாம், அதோட மெத்தடாலஜி என்னன்றதை அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு அண்டர்லைங் அசர்ட்லேருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டிரைவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஏபிசி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர்ஸை நம்ம எடுத்துப்போம். ஏபிசி கார்பரேஷன் லிமிடெடோட ஷேர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,500 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 1,500 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். அதே சமயம் இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எவ்ரி 10 பாயிண்ட்ஸ். அதே சமயம் 1,500 லெவலுக்கு கீழே இருக்கக்கூடியது 1,490, 480 எல்லாம் பார்த்தோம்னா கால் சைடில் ஐடிஎம்மாக இருக்கும். தட் மீன் இந்த மணியாக இருக்கும். அண்ட் புட் சைடில் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் 1,510, 520, 530 எல்லாமே ஐடிஎம்மாக இருக்கும், இந்த மணியாக இருக்கும். அதே சமயம் கால் சைடில் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் அண்ட் புட் சைடில் லோவர் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் எல்லாமே பார்த்தோம்னா அவுட் ஆஃப் தி மணியாக இருக்கும். இப்போ கால் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி ஒரு அண்டர்லைங் அசர்ட்டோட ப்ரைஸ்லேருந்து டிரைவ் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ப்ரைஸ் 1,495 to 1,505 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இன் பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த சமயம் 1,500 CE தான் அட் த மணியாக ஆக்ட் ஆகும். அதே நேரம் 1,490 CE ஐடிஎம் ஆகவும் இந்த மணியாகவும் 1,510 CEங்கிறது அவுட் ஆஃப் த மணியாகவும் ஆக்ட் ஆகும். இப்போது சினோரியோ 2 என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,485லேருந்து 1,495 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா 1,490 CE ஆக்ட் அஸ் ஏடிஎம் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த 2 தட் மீன் 1,500 CE and 1,510 CE will become a out of the money. சினோரியோ 3 பார்த்தோம்னா ப்ரைஸ் 1,505 to 1,515 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 1,510 CE will act as a at the money price and 1,500 and 1,490 will act as a in the money. நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி அண்டர்லைங் அசர்ட்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்லேருந்து டிரைவ் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். சினோரியோ 1 இப்போ அண்டர்லைங் அசர்ட்டோட ப்ரைஸ் 1,495 to 1,505 ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த நேரம் 1,500
put option will act as a PE will act as a at the money and 1490 will act as a OTM and 1510 PE பார்த்தோம்னா இந்த மணியை ஆக்ட் ஆகும். Scenario 2 என்னன்னு பார்த்தோம்னா அண்டர்லைங் அசட்டோட ப்ரைஸ் 1485லேருந்து 1495 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா 1490 PE will act as a at the money and the rest of the two அதாவது 1500 PE and 1510 PE will act as a இந்த மணி. Scenario 3 பார்த்தோம்னா அண்டர்லைங் அசட்டோட ப்ரைஸ் வந்து 1505 to 1515 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் 1510 PE will act as a at the money. Rest of the two 1500 PE and 1490 PE இது ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் த மணியை ஆக்ட் ஆகும். எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றியும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி ஒரு அண்டர்லைங் அசர்ட்லேருந்து டிரைவ் ஆகுதுங்கிறது பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. நம்ம aliceblue ஒரு கம்யூனிட்டி ஃபாரம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி ஃபாரம் யாருக்கானதுன்னா இதில் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியாஸை போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் என்ன, உங்களோட queries ஏதாவது இருந்ததுன்னா அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கம்யூனிட்டி ஃபாரம். இந்த கம்யூனிட்டி ஃபாரமை எப்படி சைன் அப் பண்ணலாம், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. கம்யூனிட்டி ஃபாரம் சைன் அப் ப்ராசஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். நம்மளோட க்ரோமில் வந்து சர்ச் பாரில் community.aliceblue online அப்படின்ற சைட்டை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இங்கே நம்ம வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சைன் அப் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மேனுவலாக நம்மளோட மெயில் ஐடி யூசர் நேம் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கூகுள். நான் வந்து கூகுளை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட மெயில் ஐடி விசிபிள் ஆயிடுது. இந்த மெயில் ஐடியை நான் வந்து சைன் அப்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம்னா என்னோட மெயில் ஐடி, தென் என்னோட யூசர் நேம் அண்ட் நேம் கேட்குது. கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரம்குள்ளே வந்துட்டோம். இந்த கம்யூனிட்டி ஃபாரமில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கூடவே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளும் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேப் ஓப்பன் ஆயிரும். இங்கே உங்களுக்கான டவுட்ஸ், queries எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் டாபிக்னு கொடுத்தீங்கன்னா அது போஸ்ட் ஆயிரும். எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றியும் கம்யூனிட்டி ஃபாரம் பற்றியும் ஒரு முழுமையான புரிதல் வந்திருக்குங்கிறத நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் ட்ரேடிங் கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.